என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டவரே. உண்மன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த தில்லு பூச்சிக்கு எத்தனை பேர் நம்மளை எப்படி திட்டிருப்பாங்களோ தெரியல. ஆனா இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல லைஃப கொடுத்தவர் யாரு? இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்தது யாரு சொல்லுங்க? எத்தனையோ பேர் சொன்னாங்க நீ எல்லாம் என்ன கதியாக போறியோன்னு சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தருடைய அந்த அநாதி சிநேகம், வேதம் சொல்லுது, அநாதி சிநேகத்தாலே உன்னை சிநேகித்தேன், என் காருண்யத்தினாலே உன்னை என்ன செய்தேன்றாரு? இழுத்து கொண்டேன். காருண்யத்தினாலே உன்னை என்ன செய்தேன்றாரு? இழுத்து கொண்டாரா. என்ன அருமையான ஆண்டவர் பாருங்களேன். சொல்லுங்க அப்பா, உங்களுடைய அநாதி சிநேகத்திற்காக, என் மேல காட்டின உங்களுடைய அன்புக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். எல்லாரும் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தவரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டவரே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்கையில், தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்கையில், தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்கையில், இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை ஏசையா இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தவரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தவரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டவரே, இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தவரே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை, ஐயா உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்கையில், தன்னாலே கண்ணு கலங்குது தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூற்றிட பலருண்டு சேற்றி வீசும் மனிதர், தூற்றிட பலருண்டு சேற்றி வீசும் மனிதருண்டு, தூற்றிட பலருண்டு ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் இந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை ஏற்றும் இந்த தெய்வமே, பொற்பரனே சொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன், பொற்பரனே சொற்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே, ஏசையா இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தவரே, இந்த தில்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தவரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன்
என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டவரே. உண்மன் சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. கையை வைத்து சொல்லுங்க ஆமே. போல யாரும் இல்ல இந்த உலகிலே, உம்மை தவிர விருப்பம் இல்ல எங்க வாழ்விலே. எத்தனை பேரால சொல்ல முடியாப்பா, உம்மை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை ஆண்டவரே. எல்லா மனுஷங்களையும் பார்த்துட்டோம் இல்லையா? எல்லா மனுஷங்களையும் பார்த்துட்டோம். ஆண்டவரை போல யாராவது இருக்காங்களா? ஆண்டவரை போல யாராவது இருந்தா சொல்லுங்க ஆமே. பக்தன் பாடுறாரு, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகத்துல, உம்மை தவிர விருப்பம் இல்ல எங்க வாழ்வில். ஆண்டவரை விட்டு வேற விருப்பம் எதுவுமே இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஆமே. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே, தேறுதல் நீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவாங்களா? அப்பா எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, என் ஆறுதல் நீரே, தேறுதல் நீரே. நான் ஓடி ஓடி தேடி பார்த்தேன் ஐயா, உண்மை அன்பு எங்கும் இல்ல. நான் ஓடி ஓடி தேடி பார்த்தேன், உண்மை அன்பு எங்கும் இல்ல. இந்த உலகத்தை நான் உற்று பார்த்தேன், இந்த உலகத்தை நான் உற்று பார்த்தேன், மாய உலகத்தில அன்பே இல்ல, மாய உலகத்தில அன்பே இல்ல. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே. நான் உம்மை விட்டு தூர போனாலும் ஐயா ஓடி ஓடி தேடி வருகிறேன். நான் உம்மை விட்டு தூர போனாலும் ஐயா ஓடி ஓடி தேடி வருகிறேன். நான் உம்மை மறந்து தூங்கிவிட்டாலும், நான் உம்மை மறந்து தூங்கிவிட்டாலும், தூங்காம என்னை காக்கிறேன் ஐயா, ஐயா தூங்காம என்னை காக்கிறேன். எல்லாம் சேர்ந்து எங்க அப்பாவும் நீரே. கையை தட்டி நல்ல நல்ல கையை தட்டி, அப்பா என்னை பலப்படுத்துங்க, இந்த ஆராதனையில எனக்கு இறங்குங்க சபான்னு சொல்லுங்க. அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, ஏசையா எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே. மனிதரெல்லாம் வெறுத்த வேளையில் மறவாதி சேர்த்து கொண்டவரே ஐயா,
நீங்க உங்க பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ராஜா. தேறுதல் நீரே, நான் வானத்துக்கு ஏறி போனாலோ அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் வானத்துக்கு ஏறி போனாலோ ஐயா அங்கேயும் அப்பா, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலோ நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலோ அங்கேயும் நீர் இருக்கிறீர். ஏசையா அங்கேயும் நீர் இருக்கிறீர். சொல்லுங்க, எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே. அவர்தான் அவர்தான் நம்ம நம்பிக்கை. அவர் இல்லைன்னா நம்ம லைஃப் இல்ல. என் அன்பு மகனே மகளே, ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே, தேறுதல் நீரே. எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே. ஏசையா எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, தேறுதல் நீரே. கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா, எங்க அப்பாவும் நீங்க தான், எங்க அம்மாவும் நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க தான், எனக்கு ஏற்றுபவரும் நீங்க தாமே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்களப்பா. உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் எல்லா நம்பிக்கைகளும் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். நான் நிலையானது ஒன்னே ஒண்ணுதான், அது ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான். நாளைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போதோ தெரியல, அடுத்த தேசத்தில் என்ன நடக்க போதோ தெரியல. ஆனா கர்த்தரை பிடித்துக் கொண்டவன், கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கர்த்தர் பூரண சமாதானத்தோடு வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பூரண சமாதானத்தோடு உங்களை வழி நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்துவோம், பெருமையாக்குவோம். ஆண்டவரே, உடைய திருக்கரத்தால் என்னை தாங்கும் ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி பிதாவே. பலப்படுத்த ஆண்டவரே சொல்லுங்க. உடைய எல்லா விதமான மனபாரங்களை, எல்லா விதமான மனக்கிலேசங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. தாவீது சங்கீதம் 16 சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் பாத்திரத்தில் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்று. சொல்லுங்கப்பா, என்னை காப்பாற்றி நடத்தணும். அந்த பஞ்ச நாட்களிலே அன்றைக்கு ஒரு சாரிபாத் விதவையை நினைவு கூர்ந்த தெய்வம் எங்களையும் நினைவு கூறும் ஆண்டவரே சொல்லுங்க. நினைவு கூறுங்க. எங்கள் குடும்பங்களை நினைவு கூறுங்க.
எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் கண்ணோக்கி பாருங்க இயேசுப்பா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இருக்கரத்தா ஆங்கி என்னை திருசித்தம் நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வணைந்திடுமே. எல்லாரும் சேர்த்து தூயவன் கையில் அசையும் போதே என் படகில் ஆத்மநந்த இயேசு உண்டே. திருக்கரமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. திரு சித்தம் நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் எங்கள் ஒவ்வொருவரையும் வணைந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து தூயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் அனுதினமே என்னை வணைந்திடுமே. அன்றைக்கு அலைகளின் நடுவிலே சிக்கிக்கொண்ட சீசர்களுக்காக நீர் எப்படி அவங்களை காப்பாற்றும்படி அந்த கடலிலே நடந்து வந்தீரோ, அதே போல உடைய பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு அவருடைய சூழ்நிலைகளின் நடுவிலேயும் தேவன் கடந்து வருகிறாங்க. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலையும், உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விடுதலையையும், உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளையும், உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் இதோ இந்த ஆராதனை வேளையிலே பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, உம்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய ஆண்டவரை வாழ்க்கைக்காக, அவருடைய குடும்பங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா.
உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.